மெர்க்குரி சாஃப்ட்வேர் டியூட்டோரியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்எக்ஸ் மெடியில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி அப்படின்னு பார்க்க போகிறோம். சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறப்போ ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட்டு டிஸ்பிளே ஆகும். அதில் பிங்க் கலரில் டிஸ்பிளே ஆகிறதெல்லாம் 1 month ஷார்ட் எக்ஸ்பைரி, ஆரஞ்சு கலரில் டிஸ்பிளே ஆகிறது 2 month ஷார்ட் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி டேட் இன்னும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ரிப்போர்ட்டில் ஸ்டாக்கில் எக்ஸ்பைரி மெடிசின் புக்கில் போயிட்டு டேட் வந்துட்டு ஃப்ரம் டு March 1 March 30 வரை கொடுக்குறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த ப்ராடக்ட்லாம் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஒரே டைமில் 3 ப்ராடக்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 3 ப்ராடக்ட்ஸும் கிளிக் பண்ணிக்கிறோம். சென்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி கிளிக் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இதில் டேட், சப்ளையரோட நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டாக்கில் இருந்து கழிஞ்சிரும். இப்போ 3 என்ட்ரி எப்படின்னு பார்த்தோம். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போய்ட்டு சப்ளையரோட நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த ஒரு ப்ராடக்டை மாத்திரம் எப்படி வந்து ரிட்டர்ன் போடுறோங்கிறத பார்க்குறோம். ப்ராடக்டோட நேம், பேட்ச் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோன்னே இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆயிடுது. இன்றைக்கி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேங்க்யூ.